குழம்பு செய்யறதுக்கு நான் குழம்பு பொடி, வேறு மீன், தேவையான பொருளில் தக்காளி, உள்ளி, தேங்காய், புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து போட்டிருக்கோம். வேறு தக்காளி ஒரு தக்காளி, உள்ளி வந்து ஒரு 6-7 உள்ளி போட்டு விடுங்க. நான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுல அதில் உள்ளதை இப்படி பிரித்து போட்டிருக்கேன். ஒரு 6-7 உள்ளி, ஒரு தக்காளி, இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றி மையம் அரைக்கணும். இது வந்து மீன் குழம்பு வந்து சிலவங்க தாளித்து வசக்கி செய்வாங்க அந்த மெத்தடில். இது நாங்கள் செய்யக்கூடியது வந்து மசாலா எல்லாமே முன்னாடி மிக்ஸ் பண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு ரெடி பண்ணக்கூடிய மெத்தடு. இதில் மல்லி மசாலா வந்து மல்லி, கடுகு எல்லாம் சேர்த்து அரைச்சா வீட்டில் உள்ள மசாலா. வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி பொடி வந்து இது ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த குழம்பு பொடி புளி வந்து உங்கள் வீட்டு புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. நார்மலாக நான் ஒரு இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டு கரைச்சிருக்கேன். நல்ல புளிப்பாக இருக்குன்னா புளி அளவு குறைச்சிக்கிடணும். குழம்பு வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு கையை வச்சு கரைக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்கும். நம்ம கரண்டி வச்சு கலக்கணும் அப்படிலாம் இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கைப்பக்குவம் வந்து கரெக்டாக கிடைக்கும். சாச்சா இனி ஒரு 2 தக்காளி பழம் வெட்டி போட்டு கருவேப்பிலை ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டு கொதிக்க விடணும். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஆன பிறகு மீனெல்லாம் கழுவி இதில் உப்பு போட்டு உப்பு ஊற வச்சுருக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆன பிறகு இந்த மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணால் மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் குழம்புக்குள்ளே ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா, அதே இது நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்புள்ள தக்காளினா நீங்கள் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி அளவை குறைச்சிக்கிடணும். நான் அரைக்கச்சில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இதில் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா மீன் குழம்புல தக்காளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த நம்ம எடுத்து சாப்பிடச்சில, அதனால நான் தக்காளி போட்டிருக்கேன். வேறு ஒரு எனக்கு கருவேப்பிலை, ஒரு 4 இது பச்சை மிளகாய் வந்து உரப்புக்கு வந்து இந்த மீன் குழம்புல சேரச்சில் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு பச்சை மிளகாய் இல்லை, செடியில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. நான் இது போடுதேன். நீங்கள் மிளகாய் இன்னும் பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா போட்டுவிடுங்க. இது பழுத்துட்டு இதை இன்னைக்கு குழம்புக்கு வச்சுட்டு கையில் போட்டு கொதிக்க விடணும். இது ஒரு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சாதான் அந்த புளி வாசம், மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகும். தக்காளிலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குழம்பு வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிக்க தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும். மசாலாலாம் நல்லா காயும். அப்புறம் தக்காளிலாம் சேர்த்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிக்கவும் இந்த மீன் நான் இதை உப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, உப்பு போட்டு வச்ச மீனை உள்ளே போடணும். ஒவ்வொன்றா இது வந்து அயிலை மீன் சொன்னாங்க, சரியா எனக்கு பேர் தெரில. இந்த மீனில் உப்பு போட்டு வச்சுருப்போமா, மீன்லேயும் உப்பு பிடிச்சிடும் கரெக்டாக. அடுத்தான குழம்புலையுமே இது கொதித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உப்பு போடணும். நான் மீனுக்கு போட்ட உப்பு வந்து காணாது. நான் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு, மீன் குழம்பு இதுக்கெல்லாமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கும் நல்லது. வேறு டேஸ்ட்டுமே கல் உப்பில் தான் கிடைக்கும், பொடி உப்பில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. மீன் பொரிக்க போகிறேன். இந்த மீனுக்கு வந்து இந்த மீனை நல்லா கழுவி வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, பொடி உப்பு. நீங்கள் பொடி உப்பு போடாண்டன்னா பொடி உப்பு போடாமல் கல் உப்புமே பொடி உப்பு அரைச்சி யூஸ் பண்ணலாம், சரியா? இனி இதை நான் இப்போ எண்ணெய் வந்து பொரிக்க ஒரு நான்ஸ்டிக் சட்டியில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு எதுவுமே முடிஞ்ச வரை நம்ம கையை வச்சு செய்யறது நல்லது. கரண்டியெல்லாம் எப்படி சொல்ல, சமையலுக்கு வந்து அதுதான் அந்த டேஸ்ட் கிடைக்கிது.
கையை வச்சு இல்லை கரண்டி வச்சு எடுத்து வைக்கணும். இப்போ எண்ணெயில் இது வைக்கிறதுனால சேஃப்டி முக்கியம். சிலவங்க சூடாக வச்சுக்கிட மாட்டீங்க. அதே போலன்னா நீங்கள் இப்போ ஒரு கரண்டி எடுத்துனாலும் மீனை வைக்கலாம். ஆனால் எண்ணெயில் சூடாக இருக்கச்சுமே வைக்கிறது கவனமாக வைக்கணும். இனி இது பொரியட்டும். அதுக்கு பிறகு மாற்றி விடணும். மீன் வந்து நல்லா ஒரு சைடாக வெந்துட்டு அப்போ அடுத்த சைடு மாற்றி போடணும். கவனமாக இருக்கணும். அதோட அந்த தொலி வந்து அதோட ஒட்டிடும். ஆமாம், மீன் பொரிஞ்சிட்டு பொரிஞ்சோன்னா இப்படி இடித்து வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம்ல, ஒரு சில பேர் இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே வெள்ளை சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த எண்ணெய் லாஸ்ட்டு குறையா இருக்குதுல, சரியா? அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், டேஸ்ட் இருக்கும். சிலவங்க மீன் குழம்பு வைக்கச்சில் ஃபஸ்ட்டே தாளித்து அதுக்கு பிறகு வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மீன் குழம்பு வச்ச உடனே இந்த மீன் பொரிச்சிருக்கோம்னா இந்த எண்ணெய் மேலாட்டு தெளிஞ்சாப்பில் ஊற்றுனா இந்த எண்ணெயிலையுமே மீனோட ஃப்ளேவர் அதோட சத்து இருக்கும். அப்போ நம்ம இதில் ஊற்றச்சில் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க.